ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் 8வது நோன்பு ஸோ வெளியே கிளம்பியாச்சு. ஸோ போகிற ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டு போன ஐலா. ஸோ வெளியில் சுற்றிட்டு இருக்காது. அமரா பாப்பா திட்டிட்டு மேலே போகணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இன்னும் போக போக வெயில் இதோட அதிகமாக தான் ஆகும். சென்னையில் எல்லாருக்கும் தெரியும் இது. ஸோ நானும் அமரா பாப்பா ஜஸ்ட் அப்படியே கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பட் அமரா கூட வரேன்னா, ஸோ நானும் கூட வரப்பான்னா சரி ஓகே அப்படியே அமரா பாப்பாவோட சேர்த்து கிளம்பிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சஹார் வந்து காலையில் பண்ணல. சஹார் பண்ணாமல் அப்படியே நோன்பு வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பயங்கர டயர்ட்னஸ் ஃபீல் ஆகுது. ஹெட்டேக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து காலையில் டீ கூட சாப்பிடல, தண்ணியும் குடிக்காதனால ரொம்ப ஹெட்டேக்கு. 3 o'clockலாம் வந்து முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இஃப்தாரோட டைம் ஆகிடுச்சுங்க. இஃப்தாரோட டைம் ஆச்சுன்னா பார்த்தா அமரா பாப்பா தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பா. ஸோ துவா பண்ணிவிட்டு பாப்பா எல்லாமே ரெடியாக இருக்கான்னு பார்க்குறா. எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, சிக்கன் கைமா போட்டு நோன்பு கஞ்சி நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் இது இல்லாமல் ஃப்ரூட் ஐஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமு நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரூட் மிக்சர் போட்டு ஐஸ், ஹெல்தி ஐஸும் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சமோசா, வடை எல்லாமே அந்த வீட்டிலே செஞ்சுட்டாங்க. அதான் சைனா கேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே முடிச்சு நாங்கள் மகரிப் தொழுக வந்தாச்சுங்க. மகரிப் தொழுதுட்டு அப்படியே நேராக போயிட்டு மகரிப் தொழுது முடிச்சாச்சு. மகரிப் தொழிச்சிட்டு டேரெக்டாக வந்து டீ கடைக்கு போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கி சாப்பிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ இந்த டே இன்னையோட முடியுது. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.